வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பொரிகடலை, நாட்டு சக்கரை, நெய், எண்ணெய், தண்ணி, உப்பு, ஃபுட் கலர், அதுக்கப்புறம் ஏலக்காய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 2 கப் நாட்டு சர்க்கரையை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப் தான் எல்லா அளவுக்குமே நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த சர்க்கரை வந்து அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சா போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம ஒரு பேன் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் பொரிகடலையை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் ரொம்ப ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டாக வாசனை வரும், அது வரைக்கும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஏலக்காயை தான் நான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஃபைன் பவுடராக நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்து நான் வந்து அரைச்சிட்டேன். இப்போ திருப்பியும் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கப் எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொரிகடலை மாவு, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டியாக பிடிச்சிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை பாகு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண அது வந்து சரியாயிரும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம பொரிகடலை மாவு சேர்த்ததுனால அந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிரும். நம்ம இந்த பொரிகடலையில தான் இந்த ஸ்வீட் செஞ்சோன்னு சொன்னால் யாருக்குமே நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா உருண்டு திரண்டு வரும் பாத்திரத்தில் ஒட்டாமல். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இனி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சுத்தமாக பாத்திரத்தில் ஒட்டாமல் தனியாக உருண்டு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்படியே வந்து சூடாகவும் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அதில் வந்து எடுத்து எடுத்து இந்த மாதிரி வச்சு வச்சு நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன். இந்த ஸ்வீட் 2-3 நாள் வரைக்கும் ஒன்றும் கெட்டு போகாதுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2-3 நாளைக்கு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பம்கின் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணேன்.
சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆச்சு. இப்போ பிரணவுக்கும் வர்ச்சிகாவுக்கும் நம்ம ஸ்வீட்டை வந்து கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.